ஒரு பணக்கார வீட்டில் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது, நல்லா படித்தது, நல்லா முன்னுக்கு வந்தது, நல்லா காலேஜ் போச்சு, நல்லா வேலைக்கு போச்சு. வயசு 30-31, கல்யாண வயசு. அந்த குழந்தைக்கு, அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு வரங்கள் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட். இடுப்பு வரைக்கும் அந்த பையனுக்கு தெரிஞ்சு போச்சு, நெசி போச்சு. உயிரோடு இருக்கான்ப்பா அந்த பையன், உயிரோடு இருக்கான். அவன் சாப்பிட்றதுக்கு, அவன் தூங்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் அம்மாவும் அப்பாவும் உதவி பண்ணுறாங்க. அக்கா பாசமாக இருக்கா. ஆனால் எது இருந்து என்ன, இவனுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து வர வேண்டிய காரணம் என்ன? இதை கேட்கும்பொழுது என்ன தான் ஜாதகம் சொல்கிறோம், என்ன தான் ஜோசியம் சொல்கிறோம் அப்படின்னாலும் ஒரு சாதாரண மனுஷியாக நினச்சி இதை பார்க்கும் பொழுது ரத்த கண்ணீர் வருது எனக்கு. இப்படி இல்லாமல் ஒரு சோதனை, இப்படி இல்லாமல் ஒரு கஷ்டம் அப்படின்னு. ஆனால் இதை ஏன் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, யாரும் எதுக்குமே உண்மையில் வருத்தப்பட வேண்டாம். அவள் அப்பா அம்மா இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு போகலாம். பொறுச்சேதோன்னு குழந்தையா இருந்ததுனாலும், இல்லை 5 வயசு 10 வயசில் ஏதோ போயிருந்தாலும், இல்லை கையை காலை ஊனமாக பிறந்திருந்ததுனாலும், இல்லை மூளை வளர்ச்சியெல்லாம் பிறந்தாலும், இல்லை நல்லா படிக்கல எழுதலை அப்படின்னு இருந்தாலும், ஏதோ அந்த குழந்தைகளே நம்ம குழந்தை தான். அந்த குழந்தை ஒன்று யாரும் தூக்கி போட்டு போதில்லை, படித்து காப்பாற்ற போகிறேன். இருந்தாலும் எவ்வளவு ஆர்வத்தோடு, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்த ஒரு சுகமான பணமும் காசும் செழிப்பும் அறிவும் ஆற்றலும் அஷ்டலட்சுமியும் பொருந்தின ஒரு பையனுக்கு திட்டார்னு இப்படி ஒரு கஷ்டம். கல்யாணம் கட்டாக போயிட்டு போச்சு, அவனுக்கு லைஃப் இல்லையே. எப்படி வேலைக்கு போகாமல் அந்த பையன் என்ன பண்ணுவான் இனிமேல் லைஃப்பில்? இதெல்லாம் விதின்னு தான் நினச்சி நம்ம மனசை தேர்த்திக்கணும். இப்படிலாம் ஒரு விதிகள்லாம் எவ்வளோ பேர்கள் இருக்கும் பொழுது நம்ம தடுக்கி விழுந்தால் கண்ணீர் விடலாமா? யாரும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாங்கிறதுக்கு இந்த பதிவை நான் சொல்லியிருக்கேன் வழிய. ஆனால் இந்த ஜாதகத்தை பார்த்து நான் பலன் சொல்லும்போது ஓன்னு அழுதுட்டேன். எனக்கு 10 நாள் சாதம் தண்ணி கூட பிடிக்கல. சும்மா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த பையன் வரல, அம்மா தான் வந்திருந்தாப்பா. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன்கிட்ட அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமான்னு கேட்டு வந்துட்டு இருந்தா. நான் இந்த வருஷம் பண்ண வேண்டாம், இன்னும் ஒரு வருஷம் போகட்டும் அவனுக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம், இன்னும் பலமான வேலை வரல அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சிருந்தேன். ஆனால் என் கண்ணிலையும் அவனுக்கு அப்படிலாம் ஆக போகிறதுன்ற மாதிரி என் கண்ணிலையும் அது தெரியல. ஆனால் இன்னும் நல்ல வேலை வரட்டும், இப்போ கொஞ்சம் ஏதோ டைம் கொஞ்சம் இதுவாக இருக்குது, நல்ல வேலை வரட்டும், நல்ல குரு வேலை வரட்டும், அப்புறம் பார்க்கலாம், நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். உங்களுக்கு கூட தெரியலையா மாமி? உங்களுக்கு கூட தெரியுமா? நான் என்ன பெருமளா பிள்ளையாரா? சிலதெல்லாம் எந்த கண்ணுலையுமே தெரியாது. ஜோதிடர்கள்ட்ட பெருமளை மேலேருந்து கீழே உட்காந்துருப்பேன். இல்லை, படிக்கிற அறிவை வச்சு, பகவான் கொடுக்குற மூளையை வச்சு சொல்கிறோம், அனுபவத்தை வச்சு சொல்கிறோம். அதனால் யாருமே எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். என் குழந்தை படிக்கலைன்னா உடனே கவலை, என் குழந்தை கல்யாணக்கலைன்னா உடனே ஒரு கவலை, என் குழந்தை கால் நொண்டி நடந்தோன்னா ஒரு கவலை. எல்லாருக்கும் இந்த உலகத்தில் வாழறதுக்கு எவ்வளோ வழி இருக்குமா? வழி இல்லாமல் இல்லை. மனசை மட்டும் உடச்சிக்கக்கூடாது, மனசை உறுதியாக வச்சுக்கணும். நான் அந்த அம்மாளுக்கும் அதை தான் சொல்லி இருந்துச்சேன். கவலைப்படாதுங்க, என்ன பண்ணுறது? அவள் அக்கா மத்தியும் பேர அந்த பையனை அப்படி பார்த்துக்கிறான். அவள் அப்பா அம்மா கொஞ்சம் வயசாகிடுது, அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறான் அவனை. அன்பு இருக்குது, அதுக்கு ஆசை இருக்குது, எல்லாம் தான் இருக்குது. ஆனால் வாழ்க்கை இருக்கா? இந்த என்ன பண்ணுறது? ஒருத்தருக்கு ஒரு கொடுப்பனா இருக்குது, ஒன்று இல்லை. இவ்வளோதான் நம்ம நினச்சிக்க முடியும். அதனால் எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுறதுங்கிற அந்த மனநிலையை இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் எல்லோரும் மாற்றினாங்களான்னா அது கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்கும். ஏன்னா பல ஜாதகங்களையும் பல கஷ்டங்களையும் இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா,
நீங்களாம் கஷ்டப்பட்டுக்கணுங்கிறதுக்கோசரம் சொல்லலை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. எந்த கஷ்டத்தையும் வென்னுண்டு நம்ம ஜெயிச்சுட்டு வரணும். விதியை நம்ம யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி தானே, அது அப்படி தான், அதை அப்படியே ஏற்றுக்க வேண்டியது தான். என்ன பண்ண முடியாது, அந்த அம்மா என்ன பண்ண முடியும்? இப்போ அந்த பையனுக்கு ஓரளவு வைத்தியம் பண்ணலாம், ஏதோ இருக்கிறதுக்குள்ளே அவன் ஏந்த உட்காந்துக்கிற மாதிரி பண்ணான்னா அது பெரிய சந்தோஷம். அதனால் அந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் யாரும் எந்த கஷ்டத்தையும் படாது, தயவு செஞ்சு. எல்லாருக்கும் பகவான் இருக்கே, ஏதான ஒரு விதத்தில் நல்லபடி வழிகாட்டுவேன். அந்த பிள்ளைக்கு ஏதாவது நல்ல வழி பறக்கலாம், பறக்கவே கூடாதுன்றது இல்லை. அவன் இங்கிலீஷ் வைத்தியத்தில் கை விட்டுட்டான்னு இப்போ ஆயுர்வேத வைத்தியம் பண்ணிட்டுருக்கா. அதில் ஓரளவுக்கு அந்த பையனுக்கு வலி குறைஞ்சிருக்கதா சொல்கிறான். போது பார்க்கலாம், நல்ல காலம் பறக்கட்டும். இந்த பதிவை பிடிச்சி இந்த கலெக்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.